இந்த ஃபங்க்ஷன்ல வந்து சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு. ரீசெண்டா ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா 75% கீ 25% ஆயில் யூஸ் பண்ணி ஸ்கின்லெஸ் கார்லிக்லாம் போட்டு இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ற மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃபிங்கர், சிக் ப்ரான் ஃப்ரை, ஃப்ரைட் சிக்கன், ரொமாலி ரோட்டி, காயின் பரோட்டா, இடியாப்பம், பெப்பர் ஃப்ரை சிக்கன் மசாலா, ஸ்வீட்ல ரசமலாய், பிரெட் அல்வான்னு ஏகப்பட்ட விஷயம் இருந்தது. அப்படியே வெஜ்ல பாத்தீங்கன்னா பலாக்காய் பிரியாணி, வெஜ் லாலிபாப், வெஜ் ஃபிஷ் ஃபிங்கர், வெஜ் மட்டன் செட்டிநாடு மசாலா, சாம்பார், ரசம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வெல்கம் ட்ரிங்க்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்நாக்ஸ்ல பாதாம் மில்க், கேரட் அல்வா, கார பனியாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே பேல் பூரி, பானிபூரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பந்திக்கு போனா மட்டன் பிரியாணி சுட சுட பிளேட்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாயோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இலையில எல்லாமே நீட்டா சர்வ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி நல்லா சாஃப்டான ரைஸ் பீசஸ்னு பிரியாணியோட வச்சு சாப்பிட வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம இலையில இருந்து எல்லாமே அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எதை வைக்கிறது எதை சாப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிரியாணி பயங்கரமா அந்த காரணத்தினால சாப்பிட முடியாத அளவு சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் டேவே அது ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே 27 இயர்ஸா ஃபீல்டில் இருக்க பெரம்பூர் பிஸ்மி கேட்டரர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. மினிமம் 25 பீப்புள் இருந்து ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. நான் போன இடத்துல 3000 பேருக்கு இவங்க குக் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஃபேமிலி ஈவென்ட், கெட் டுகெதருக்கு எல்லாமே பக்காவா பண்ணி தருவாங்க. ஸோ தேவைப்படுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபுட் வேட்டைய ஃபாலோ பண்ணுங்க.